பிரேமலு திரை விமர்சனம். நஸ்லன், மமிதா பைஜு, அல்தப் சலீம், ஷியாம் மோகன், பார்கவன், மீனாட்சி ராகவேந்திரன், சங்கீத் பிரதாப், ஷமீர் கான் மற்றும் பலர் நடிப்புல கிரீஷ் ஏடி இயக்கத்துல விஷ்ணு விஜய் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பிரேமலு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹீரோ நஸ்லன் கல்லூரியில் படிக்கும்போது சக மாணவியை ஒரு தலையாக காதலிக்கிறார். அந்த காதல் தோல்வியில் முடிய அந்த சோகத்தில் இருந்து வெளியேற படிப்பு முடிந்து லண்டன் போக முயற்சிக்கிறார். அதுவும் தோல்வியில் முடிகிறது. இதனால் தனது நண்பருடன் ஹைதராபாத்துக்கு செல்கிறார். அங்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஹீரோயினி மமிதா பைஜுவை சந்திக்க அவர் மீதும் நஸ்லனுக்கு காதல் பிறக்கிறது. அதனால் சென்னைக்கு போக நினைத்த ஹீரோ காதலுக்காக ஹைதராபாத்திலேயே தங்கிவிடுகிறார். தனது காதலை ஹீரோயினி தோழியிடம் நஸ்லன் தெரிவிக்க அவரோ, மம்தா பைஜு எதிர்பார்க்கும் எந்த தகுதியும் உன்னிடம் இல்லை, அதனால் உன் காதலை அவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதோடு அலுவலக நண்பரான ஷியாம் மோகனும் மமிதாவும் உறவில் இருப்பதாகவும் சொல்கிறார். இதனை கேட்ட பிறகும் மமிதா பைஜு மீது காதல் கொண்டு அவருடன் பயணிக்கும் நஸ்லனின் காதல் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை கலகலப்பாக சொல்வதுதான் பிரேமலு. மலையாள படம் என்றாலும் கதை ஹைதராபாத்தில் நடப்பதால் பிரேமலு என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள். ஹைதராபாத்தில் கதை நடந்தாலும் அது தென்னிந்தியா முழுவதும் பயணிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட திரைக்கதை மலையாள திரைப்படத்தின் அடையாளத்தை மறைப்பதோடு வழக்கமான காதல் கதை என்பதை மறந்து ரசிகர்கள் சிரித்து ரசிக்கும்படியும் செய்திருக்கிறது. சில படங்களில் ஹீரோவின் நண்பராக நடித்த நஸ்லன் தற்போது ஹீரோவாக நடித்து வரவேற்பு பெற்றிருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் மம்தா பைஜு வசன உச்சரிப்பு, உடல் மொழி எந்த வித்தியாசத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து செல்வது, நஸ்லன் உடனான நட்பை கையாள்வது மற்றும் அவரது காதலை எதிர்கொள்வது என்று அத்தனை உணர்வுகளையும் அசால்ட்டாக வெளிப்படுத்தி காட்சிக்கு காட்சி ரசிக்க வைக்கிறார். ஹீரோவின் நண்பனாக நடித்திருக்கும் சங்கீத் பிரதாப் தனது டைமிங் காமெடி மூலம் கவனம் ஈர்க்கிறார். விளக்குகளில் ஜொலிக்கும் சென்னை மற்றும் ஹைதராபாத் நகரங்களையும் இயற்கையில் ஜொலிக்கும் கேரளா மற்றும் ஆந்திர கிராம பகுதிகளையும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்கும் ஒளிப்பதிவாளர் அஜ்மல் சாபு இளைஞர்களின் மகிழ்ச்சியான தருணங்களை கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தி அவர்களின் உணர்வுகளை ரசிகர்களிடத்தில் தனது கேமரா மூலமாக கடத்தியிருக்கிறார். விஷ்ணு விஜயின் இசையில் பாடல்கள் மாண்டேஜாக இருந்தாலும் நம்மை தட்டி எழுப்பி ஆட்டம் போட வைக்கும் விதத்தில் இருக்கிறது. சாதாரண காதல் கதைதான் என்றாலும் சலிப்பு ஏற்படாமல் காட்சிக்கு காட்சி ரசிக்கும்படி படத்தை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ் பாராட்டுக்குரியவர். கிரண் ஜோஷியுடன் இணைந்து கதை திரைக்கதை எழுதியிருக்கும் இயக்குனர் கிரீஷ் ஏடி திருப்பங்கள் இல்லாமல் மிக சாதாரணமாக கதையை நகர்த்தி சென்றாலும் சச்சின் மற்றும் ரீனு என்ற 2 கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு இளைஞர்கள் கொண்டாடும் ஜாலியான காதல் படத்தை கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல பிரேமலு கலகலப்பான காதல் பயணம்.